திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அந்த வாழ்த்து கடிதத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் என்னோடு உடனிருந்த கூட்டணி கட்சி தலைவர்கள், தோழமை கட்சியின் தலைவர்களான அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். மிக முக்கியமான சோதனை காலத்தில் உறுதியோடு உடனின்ற தோழமை இயக்க தலைவர்கள் பேராசிரியர் ஐயா காதர் மொஹிதீன், அண்ணன் வைகோ, சகோதரி பிரேமலதா விஜயகாந்த், பேராசிரியர் ஜவஹரில்லா, சகோதரர்கள் ஈஸ்வரன், தமிமுன் அன்சாரி ஆகியோருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் இருந்து விலகிய காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர்களை தவிர இந்த சோதனை காலத்தில் உறுதியோடு உடனின்ற தோழமை இயக்கத்தின் தலைவர்கள் பேராசிரியர் ஐயா காதர் மொஹிதீனுக்கும், அண்ணன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும், தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்திற்கும், மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவஹரில்லா, சகோதரர்கள் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி ஆகியோருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் உறுதிக்கும் எத்தகைய நன்றியும் பாராட்டும் பொருந்தும் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூட்டணியிலிருந்து விலகாத அவரோடு இப்போதும் உடனிருக்கும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை தாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம் என்றும் அந்த திட்டங்களை தொடர்வதற்கு விஜய் தலைமையிலான அந்த புதிய அரசு தொடர வேண்டும் என்பதே தனது தனிப்பட்ட விருப்பம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மகளிர், இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தைகள், விளிம்பு நிலை மக்கள், அரசு ஊழியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய அனைத்து திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தினால் மக்களுக்கு நன்மைகள் தொடரும், மாநிலமும் வளரும். இதனை கவனத்தில் கொண்டு புதிய அரசு செயல்பட வேண்டும். திமுக உரிய சிறப்பான எதிர்க்கட்சியாக அடுத்த வரும் ஆண்டுகளில் செயல்படும் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மை இடங்களை திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெறவில்லை என்றாலும் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என புதிய ஆட்சி அமைவதற்கு ஒருபோதும் நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் என்பதை மீண்டும் உறுதியளிப்பதாக அவர் கூறியிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் முடிவெடுக்கும் பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதில் கட்சியின் நலனை மனதில் வைத்து தலைமை கழக நிர்வாகிகளுடன் கலந்து பேசி முடிவெடுப்பேன் என அவர் தெரிவித்திருக்கிறார். தாவேக ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில் பல மாற்று யோசனைகளை, மிக முக்கியமான மற்றொரு தகவலையும் திமுக தலைவர் மு.க. இருக்கிறார். அதில் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத சூழ்நிலையில் மாற்று யோசனைகளை பலரும் சொன்னார்கள். அதாவது திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி பற்றி பரவிய வதந்திக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மிக முக்கியமான பதிலை அவர் அளித்திருக்கிறார். அதில் தோழமை கட்சிகள் எந்த முடிவை எடுத்தாலும் அவர்களின் முடிவை மதித்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு நிலையான ஆட்சி அமைய வேண்டும். இன்னொரு தேர்தலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது என்பதே எனது எண்ணமாக இருந்தது. எங்களது கூட்டணியைச் சேர்ந்த தோழர்கள் இன்றைய நெருக்கடியான சிக்கலை தவிர்க்க தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்தாலும் கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்கிறோம் என்ற அறிவித்திருப்பதையும் நாம் வரவேற்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.